மோசி கண்ணத்தனார் எழுதிய ஒன்றில் காலை அன்றில் போல என்ற கவிதையோட பொருளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கவிதை எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. இப்போ கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கணவன் மனைவியை பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது மனைவி கணவனை பார்த்து கேட்குறாங்க. மனைவி கணவனை பார்த்து, என்னை விட்டு பிரிந்து செல்லாதீர்கள், அதாவது இருவரும் ஒன்றுபட்டு வாழும் காலத்தில் அன்றில் பறவை போல புலம்பெயர்ந்து துன்புற்று வாழும் வாழ்க்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற காலத்தில் அன்றில் பறவை போல பிரிந்து வாழும் வாழ்க்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட மனைவி சொல்கிறாங்க. அதை கவிஞர் மோசி கண்ணத்தனார் எப்படி உவமைப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் மேட்டில் மான் கால் தடம் பதித்தாற் போல அதிரல் பூக்கள் கொட்டி கிடக்கும். அந்த அதிரல் பூக்கள் மீது ஈங்கை பூ கொட்டும். அது பார்க்கும்போது எப்படி இருக்குதான், வெள்ளி உருக்கும் களத்தில், அதாவது வெள்ளியை உருக்கிற ஒரு பாத்திரத்தில் வெள்ளி உருக்கி கொதிக்கிறார் போல் இருக்குது. அந்த மாதிரி என் மனசு கொதிக்குது, என்னை விட்டு நீங்கி போகாதீர்கள் ஐயனே அப்படின்னு சொல்லி மனைவி கணவன்கிட்ட சொல்கிற ஒரு பாடலாக இந்த பாட்டு இருக்குது. அதுபோல் என் மனமும் துடிக்கிறது அப்படின்னு சொல்லி மனைவி கணவனிடம் சொல்கிறார் போல் இந்த பாடல் அமைந்திருக்கு.